Hi everyone, this is Praveen Kumar, Assistant Professor, Department of Computer Science with Cyber Security, Dr. S.N.S. Rajalakshmi College of Arts and Science, Autonomous. And today we are talking about topic for layer of a computer system. This topic is very easy to understand, and layer structure is type of system structure in which the different service of the operating systems are split into various layers where each layer has specific build defined task to perform. This is of layer of computer system and the application programs and utilize and operating system and hardware. This is nothing one computer hardware to hard disk or for RAM, graphic card, that etc. And this is also called to operating system designer. And this is utilized and operating system is also programmer. We can developing in applications and the application programs to end of the interface, and then the end user for the users, we are the users for. அதாவது இது நான் ஈஸியஸ்ட் சொல்லணும்னா, ஒரு அப்ளிகேஷனை நீங்கள் பார்க்கறதுக்கு முன்னாடி இன்னும் எவ்வளோ விஷயங்கள் இருக்குதுன்னா, நம்ம ஹார்ட்ஒர்க் நம்ம எந்த அளவுக்கு நம்ம செக் பண்ணுறோமோ, அட் சேம் டைம் இந்த ஹார்ட்ஒர்க்கு இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டத்துக்கு அது ஒர்க் ஆகணும். ஸோ அதுக்காக ப்ரோக்ராம் பண்ணுறவங்கள என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த அப்ளிகேஷன் டெவலப்மெண்ட் பண்ணுவோமே இதுக்கு சப்போர்ட் ஆகணும், இதுக்கு சப்போர்ட் ஆகணும்னு சொல்லிட்டு இது பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு வெப் டெவலப்மெண்ட் நீங்கள் எடுத்துருக்கீங்கன்னு வைங்க. ஸோ வெப் டெவலப்மெண்ட்டை நீங்கள் பொறுத்த வரைக்கும் என்ன நடக்கும், இங்கே அவங்க எல்லா வியூவும் கரெக்டாக இருக்கான்னு இல்லையான்னு செக் பண்ணுவாங்க. அதாவது டேப் வியூ இல்லைன்னா லேப்டாப் வியூ, அந்த மாதிரி நிறைய வியூ இருக்குது. ஸோ அந்த வியூக்கு ஏற்ற மாதிரி அவங்க கஸ்டமைஸ் பண்ணுவாங்க. ஸோ தட்ஸ் கால் டு அப்ளிகேஷன் டெவலப்மெண்ட்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ அதே இதுதான் நம்ம இதுலேயும் பண்ணுறது. ப்ரோக்ராமர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, அப்ளிகேஷன்ஸை இன்னும் டெவலப்மெண்ட் பண்ணுவாங்க. தேர் ஆர் எண்ட் ஆஃப் த யூசர்ஸ். ஸோ எண்ட் ஆஃப் த யூசர்ஸ் நத்திங் பட் வி ஆர் த, அதாவது எண்ட் ஆஃப் த யூசர் நாம தான், வேற யாருமே இல்லை, நாம தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அதனால அதை நம்ம இது சொல்கிறது. ஸோ வாட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ஸ் டூ. ஸோ என்ன ஆப்ரேட்டிங் சிஸ்டம் நம்ம யூஸ் பண்ணலாங்கிறத நீங்கள் கேட்டிங்கன்னா, டிபெண்ட்ஸ் ஆன் பாயிண்ட் ஆஃப் வியூ. அதாவது விண்டோஸ் இருக்குது, மேக் ஓஎஸ் இருக்குது. ஸோ எல்லாத்துக்குமே தெரியும் நிறைய ஓஎஸ் இருக்குது. பட் எது பெஸ்ட்டுன்னு சொல்லலாம்னு பார்த்தா வி ஆர் சூஸிங். ஸோ நாம தான் சூஸ் பண்ணணும். ஸோ ஒரு சில பேர்த்துக்கு விண்டோஸ் நல்ல கன்வீனியண்ட்டாகவே இருக்கும், சிலருக்கு மேக் ஓஎஸ் மட்டும்தான். அண்ட் தென் யூசர் ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்கணும்னு சொன்னீங்கன்னா விண்டோஸ் தான். ஆக்சுவலி ப்ரீவியஸான ஒரு இயர்ஸ் சம்திங்லலாம் விண்டோஸ் 7 ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும்னு சொல்லுவாங்க. அண்ட் தென் நெக்ஸ்ட் ஜென்ரேஷன்ஸ் டு அப்டேட் அண்ட் தென் வி ஆர் நவ் விண்டோஸ் 11. ஸோ விண்டோஸ் 11ல் நம்ம இப்போ கரண்ட்டில் இருக்கிறோம். பட் விண்டோஸ் 7க்கும் 11க்கும் இருக்கிற டிஃப்ரென்சேஷன் பார்த்தீங்கன்னா மோர் தென் இருக்குது. ஸோ நிறைய ஃபைல்ஸு, நிறைய கஸ்டமைஸ்டான ஆப்ஷன்ஸு. ஒரு நார்மலாக நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இது சிம்பிள். ஐ வில் டாக்கிங் டு வெரி வெரி சிம்பிள். ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தை நமக்கு பார்க்குறக்கும் சரி யூசர் ஃப்ரெண்ட்லியாகவும் இருந்துச்சுன்னா அதை தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். இதுக்கு நீங்கள் எக்ஸாம்பிள் எடுக்கணும்னு வச்சிங்கன்னா ஃபோன்ஸ். ஓகே, அண்ட் தென் some computers have little or no user interface, such as embedded computers in device and automobiles. So there are the automobiles too used in, இப்போ நிறைய ட்ரெண்டில் பார்த்தீங்கன்னா இந்த ஆட்டோமொபைல்ஸ் இந்த மாதிரி நிறைய இடத்துல நமக்கு இதாகுது. அண்ட் திஸ் ஒன் டு மாடுலாரிட்டி அண்ட் ஈஸி டு டீபக்கிங் அண்ட் ஈஸி அப்டேட் அண்ட் நோ டைரக்ட் ஆக்சஸ் டு ஹார்ட்வேர் அண்ட் அப்ஸ்ட்ராக்ஷன்ஸ். இது எல்லாமே அட்வான்டேஜ்னு சொல்லலாம் ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தில். ஸோ மாடுலாரிட்டியை ஈஸியாக சொல்லணும்னா, மாடுலாரிட்டி டிசைன் ப்ரொமோட்ஸ் modularity as each layer performs only the task it is scheduled to perform. ஸோ ஈஸி டீபக்கிங்கிறது நம்மளால் சிபியூவில் இருந்து கூட நார்மலாக இருக்கிற பீப்புள்ஸ் கூட அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி எரர்ஸை ரெக்டிஃபை பண்ணுறது. அண்ட் ஈஸி அப்டேட், நம்ம ஒரு கிளிக் பண்ணாலே அப்டேட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது தான் ஈஸி அப்டேட். அண்ட் நோ டைரக்ட் ஆக்சஸ் டு ஹார்ட்வேர், நம்ம டைரெக்டாக ஹார்ட்வேர்க்குள்ளே நம்ம ஆக்சஸ் பண்ண வேண்டாம்.
and இதில் advantage மட்டும்தான் இருக்குதான்னு கேட்டால் இட்ஸ் நாட் கிளியர். தேர் ஆர் டிஸ்அட்வான்டேஜும் நமக்கு இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் டிஸ்அட்வான்டேஜ் நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா காம்ப்ளெக்ஸ் அண்ட் கேர்ஃபுல்லி இம்ப்ளிமெண்டேஷன்ஸ் இருக்குது அண்ட் ஸ்லோவர் இன் எக்ஸ்டென்ஷன் இருக்குது. ஸோ இதெல்லாமே நம்ம இன்டர்ஃபேஸில் வந்து டிஸ்அட்வான்டேஜ் நம்ம சொல்கிறது பேஸில். அண்ட் வியூஸ் ஆன் அண்ட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இதான் நான் இப்போ ரீசெண்டாக சொன்னது. ரிசோர்ஸ் மேனேஜர் அண்ட் கண்ட்ரோல் ப்ரோக்ராமர், ப்ரோக்ராம்ஸ் அண்ட் ஆப்ரேஷன்ஸ், இன்புட் அண்ட் அவுட்புட் டிவைசஸ். ஸோ கமெண்ட் எக்ஸிக்யூட்டர் அண்டு இது எல்லாமே ஈஸியாக நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற மாதிரி தான் ஒவ்வொரு லைனுமே இருக்குது. ஸோ வி ஆர் அண்டர்ஸ்டாண்ட் தட். ரிசோர்ஸ் மேனேஜர்ங்கிறது நத்திங் பட் இட்ஸ் ஹேண்டில் டு அலோகேட்டிங் ரிசோர்ஸ் டு மல்டிபிள் யூசர்ஸ் அண்ட் தென் மல்டிபிள் ப்ரோக்ராம்ஸ் ரன்னிங் அட் சேம் டைம் அண்ட் ஸ்பேஸ். ஸோ இதுக்கு நீங்கள் எக்ஸாம்பிள் எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா ஒரு மெமரி யூனிட்டை எடுத்துக்கோங்க. அட் அ டைமில் உங்களால் காப்பியும் பண்ண முடியும் அண்ட் தென் டிலேட்டும் பண்ண முடியும். ஸோ தட் ஃபார் ஈஸி டு அண்டர்ஸ்டாண்ட். ஸோ இது ஒரு ரோட் மேப் நல்லா பார்த்துங்க. there are the computer system and input output devices and storage. This all input output controller to access. So resource manager are oriented to operating system names. It's dedicated IBM MES அதாவது multiple virtual storage ன்னு சொல்லுவாங்க. So now we are using through virtual machine. ஸோ விர்ச்சுவல் மிஷின்ஸ் வந்து இப்போ நிறைய இடத்துல நம்ம இது பார்க்குறோம், விர்ச்சுவல் மெமரி மேனேஜ்மெண்ட்டு இப்படி. ஸோ அதுவும் நல்லா ஈஸி டு அண்டர்ஸ்டாண்டாகவே இருக்கும் நமக்கு. அண்ட் தேங்க்யூ ஸோ மச் வாட்சிங் திஸ் வீடியோ அண்ட் கன்ஃபார்மாக இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு பார்க்க நினைக்கிறேன். அண்ட் தென் நெக்ஸ்ட் டைம் இதை விட இன்னொரு பெட்டரான வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். அண்ட் தென் தேங்க்யூ ஸோ மச். பை பாய்.